பரந்தூர் மக்களை பாதிக்காமல் புதிய விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவம், சுற்றுலா முதலிய துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறதென ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் மகள்களை தமிழ்நாட்டுக்கு படிக்க அனுப்பும் போது பாதுகாப்பாக உணர்வதாகவும் பெருமிதம். சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத ஆளுநரை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு புதன் அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது உச்சநீதிமன்றம். காரைக்குடி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று மக்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். காரைக்குடியில் உள்ள ஆதிதிராவிடர் அரசினர் மாணவியர் விடுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு. மாணவிகளுக்கு வழங்கப்பட இருந்த உணவை ஆய்வு செய்து அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மதுரை அரிட்டாபட்டி டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் நாளை நல்ல செய்தி வர வாய்ப்பு. டெல்லி செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கடன் வாங்குவதில் நாட்டிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தவர்தான் தங்கம் தென்னரசு. நிதி மேலாண்மை குறித்து தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். பாஜக மாநில தலைவரை மாற்றும் அதிகாரம் அதிமுகவுக்கு இல்லை. அண்ணாமலையை மாற்றினால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம். சென்னை அபிராமிபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பதை தடுக்க QR கோடு முறை மார்ச் மாதம் முதல் அமலுக்கு கொண்டு வர இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். விழுப்புரம் மாவட்டம் பூரிகுடிசை பகுதியில் நடைபெற்ற கள் விடுதலை மாநாடு. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைவோலைப்பட்டையில் கள் குடித்து ஆதரவு. கூட்டணி பலம் இருந்தும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு அமைச்சர்கள் பணம் கொடுப்பது ஏன்? எந்த பணபலமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியைப் போல் தேர்தலை சந்திக்க முடியுமா என்றும் சீமான் கேள்வி. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு. பிப்ரவரி 19ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்த திமுகவினருக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்ததற்கு எதிரான வழக்கு. பாஜக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா நகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்குமூலம் வீடியோ வெளியானது தொடர்பான வழக்கு. வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை.
வேங்கை வயல் தீண்டாமை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ராணிப்பேட்டையில் அமையவுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. முதற்கட்டமாக 914 கோடியில் வாகன உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறது டாடா நிறுவனம். கோவை மாவட்டம் சங்கனூர் அருகே கால்வாய் தூர்வாரும் பணியின் போது இடிந்து விழுந்த வீடுகளை இழந்த 3 குடும்பத்தினருக்கு மாற்று வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேயர் ரங்கநாயகி உறுதி. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை காவல் நிலைய காவலர் சைலேஷ் பாலியல் வழக்கில் கைது. இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தரப்பட்ட புகாரில் நடவடிக்கை. பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சமரசம் செய்து வைக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட வழக்கு. வேளச்சேரி காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் உதவி ஆய்வாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. குற்றாலம் கோவில் அருகே தற்காலிக கடைகள் அமைப்போர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதிலளிக்கவும் ஆணை. ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்திய நிலையில் மிரட்டல் விடுத்த மர்ம நபருக்கு வலைவீச்சு. திருவண்ணாமலை கோயில் பின்புறம் உள்ள தீபமலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. மாடவீதியில் அமர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அருகே அமைக்கப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் சேதம். தரைப்பாலத்தின் சேற்றின் வாகனங்கள் சிக்கிக் கொள்வதால் பொதுமக்கள் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கந்துவட்டி கொடுமையால் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. கடன் கொடுத்த 3 பேர் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக உயிரிழப்பதற்கு முன்பு வீடியோ வெளியீடு. புழல் சிறைக்குள் கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டது தொடர்பான விவகாரம். விசாரணை நடத்த உளவு பிரிவு, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் தகவல். பொய் வழக்கு தொடர்ந்ததாக கூறி தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டும். இயக்குனர் கஸ்தூரி ராஜா தாக்கல் செய்த மனு தொடர்பாக சினிமா பைனான்சியர் ககன் போத்ரா பதிலளிக்க ஆணை. கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே கூட்டுறவு சங்க வங்கியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. நெல்லையில் கைது செய்யப்பட்ட 2 அம்பை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர். மங்களூரு கூட்டுறவு வங்கி கொள்ளை வழக்கில் கைதான குற்றவாளிகள் தப்பி ஓட முயற்சி. தப்பி ஓட முயன்ற கண்ணன்மணி என்ற குற்றவாளிக்கு காலில் சுட்டு பிடித்த போலீசார். மும்பை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நலமுடன் வீடு திரும்பினார் பாலிவுட் நடிகர் சயிஃப் அலி கான்.
ரசிகர்களுக்கு உற்சாகத்துடன் கையசைத்து வீட்டுக்குள் சென்ற காட்சிகள் வெளியீடு.